Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த குருவன்குப்பம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் ஓடை தரைப்பாலம் சிதிலமடைந்து கம்பிகள் வெளியே தெரிகின்றன. தரைப்பாலத்தில் கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிதிலமடைந்திருப்பது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் மேலும் சேதமடையும் என தெரிகிறது. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சென்று வரும் மாரியம்மன் ஓடை பாலத்தை ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சீர் செய்ய வேண்டுமென குருவன்குப்பம் கிராம மக்கள் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் பழமலை நகரில் அங்கன்வாடி மையம் அருகே ஆபத்தான முறையில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருப்பது பெற்றோர்களை அச்சப்பட வைத்துள்ளது. சிவகங்கை மானாமதுரை புறவழிச்சாலை அமைப்பதற்காக 4 அடி ஆழத்தில் மூடப்படாமல் திறந்த நிலையில் கால்வாய் கட்டப்பட்டது. இதில் குழந்தைகள் தவறி விழ வாய்ப்புள்ளதாக கூறி அந்த பகுதி பழங்குடியின மக்கள் அளித்த புகாரை அதிகாரிகள் பொருட்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். அந்த கால்வாய் ஒரு ஆள் உயரம் மட்டத்துக்கு அது இருக்கு. அதில் தண்ணி இப்போ நிறையா போகிறதுனால மழை பெய்கிற காலங்களையும் மற்ற நேரங்களில் தண்ணி நிறையா போகிறதுனால குழந்தைகள் பால்வாடி அங்கவாடிக்கு அனுப்பணும்னா உள்ளே தவறி விழுந்துருவோங்கிற ஒரு அச்சத்தில் ஒரு பயத்தில் இருக்குது. அதனால் பிள்ளைங்க அங்கவாடிக்கு அனுப்புறதே நாங்களுக்கு ஒரு இதாகவே இருக்குது, ஒரு அச்சமாகவே இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டும் திட்டம் என்ன ஆனதென விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுக ஆட்சியின் போது வைரவன்குப்பம், மாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை நீரை சேமித்து வைப்பதற்காகவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் புதிய தடுப்பணைகள் அமைக்க திட்டமிடப்பட்டு ஆய்வுப் பணிகளும் நடத்தப்பட்டு திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இந்த திட்டம் கிணற்றில் போட்ட கல்லாக உள்ளதாக மக்கள் விமர்சித்திருக்கின்றனர். இதனால் ஆண்டுதோறும் 16 TMC தண்ணீர் கடலில் கலந்து வீணாவதாக விடிய அரசு மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் பெய்த மழையால் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த நிழற்பந்தல் சாய்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஆவடி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆவடி, பருத்திப்பட்டு, திருமுல்லைவாயல் போன்ற பகுதிகளில் சாலையின் இருபுறமும் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழையால் ஆவடி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நிழற்பந்தல் சரிந்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை நிழற்பந்தலை பாதுகாப்புடன் அமைக்கவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் வெற்றி விளம்பரத்திற்காக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வைகாசி மாதம் கடைசி சுப முகூர்த்த தினம் என்பதால் உசிலம்பட்டியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்களில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனால் உசிலம்பட்டி நகர்ப்பகுதியான பேரையூர் சாலை, வத்தலகுண்டு சாலை, மதுரை சாலை ஆகிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். மேலும் உசிலம்பட்டி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை பெரிய கோவில் அருகே சேதமடைந்த மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள தனது உறவினர் கடையில் இளநீர் வியாபாரம் பார்த்துள்ளார். அப்போது எந்தவொரு முன் அறிவிப்புமின்றி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் ஒருவர் அங்கிருந்த சேதமடைந்த மின்கம்பத்தில் ஏறி மரத்தை வெட்டியுள்ளார். அப்போது திடீரென மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் கடையில் இருந்த சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திறனற்ற திமுக அரசு சேதமடைந்த மின்கம்பங்களை அகற்றாததாலும் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் இந்த விபத்து நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். தாமரைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முகமது அயூப் என்ற 16 வயது சிறுவன் பக்ரீத் திருநாளையொட்டி ஊத்துக்கோட்டையிலிருந்து பிரியாணி வாங்கி கொண்டு சென்றுள்ளார். அப்போது சாலையில் எதிரே வந்த இருசக்கர வாகனமும் சிறுவன் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இருப்பினும் சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 பேர் சிறு காயங்களுடன் தப்பினர். இந்த நிலையில் இந்த விபத்து குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உழவார பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான சிவன் கோவிலில் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். உடன்பட்டி கிராமத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கோவிலில் சிற்பத்துறை ஆய்வாளர் தேவி, தொல்லியல் ஆய்வாளர் அறிவுச்செல்வம் உள்ளிட்டோர் அங்குள்ள கல்வெட்டு மற்றும் கோவிலை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.
சிவன் கோவில் 800 ஆண்டுகள் பழமையானது என்பதும் மூலவர் பெயர் தென்னவனேஸ்வரம் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கல்வெட்டுக்கள் கிபி 1217 1218 ஆண்டுகளில் வெட்டப்பட்டது என்பதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நரிக்குறவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியை தங்களிடம் ஒப்படைக்க கோரி நரிக்குறவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரணி மண்டபத்தில் திருவள்ளுவர் குருகுலம் என்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த குருகுலம் நரிக்குறவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குருகுல நிர்வாகிகள் தங்களுக்கு எந்த சலுகையும் வழங்காமல் வியாபார நோக்கத்தோடு செயல்படுவதாகவும் தங்கள் பெயரை சொல்லி தானமாக பெற்ற நிலங்களை விற்பனை செய்து வருவதாகவும் கூறி நரிக்குறவர்கள் போராடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் குழந்தைகளுடன் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தங்கள் உரிமை பறிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை ஆதினமிளகி ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடிகள், சிறிய மாடு பிரிவில் 17 ஜோடிகள் என 25 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் 13 வண்டிகள் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திமுக அரசு பொதுமக்கள் மீது வரி சுமையையும் கடன் சுமையையும் ஏற்றியுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் அதிமுகவில் இணைந்த அவர்களை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி கட்சி துண்டு மற்றும் வேஷ்டி அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் அவர் நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நடந்து வருவதாகவும் கடந்த 70 ஆண்டுகளாக இல்லாத கடனை கடந்த 4 ஆண்டுகளில் விடியா ஸ்டாலின் அரசு வாங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வாய்க்காலை தூர்வாராமல் செல்ல முயன்ற ஓட்டுநரை ஜேசிபி எந்திரத்துடன் விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். விழுப்பெருந்துறை கிராமத்தில் கருங்கால் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வாய்க்காலில் பாதி தூரம் வரை அரைகுறையாக தூர்வாரப்பட்ட நிலையில் திடீரென தூர்வாரும் பணியை நிறுத்திவிட்டு லாரியில் ஜேசிபி இயந்திரத்தை எடுத்துச் செல்ல ஜேசிபி ஓட்டுநர் முயற்சித்தார். இதனை அறிந்த விவசாயிகள் கருங்கால் வாய்க்கால் முழுவதையும் தூர்வார கோரி ஜேசிபி இயந்திரம் மற்றும் ஓட்டுநரை சிறைப்பிடித்தனர். விடியா ஸ்டாலின் அரசு கண் துடைப்புக்காக வாய்க்கால் தூர்வாருகிறோம் என்ற பெயரில் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.